ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ராடிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் தனியார் துறை ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இபிஎஃப்பில் ஊதிய உச்சவரம்பில் ஏற்றம், அது மட்டும் இல்லாமல் அதிகரிக்கும் ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது இபிஎஃப்ஓ சீர்திருத்தங்களில் ஒரு அங்கமாக இந்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் சம்பள உச்சவரம்பை 15,000 21,000 உயர்த்துவது குறித்து பரிசீலித்து வரதான் சொல்லியிருக்காங்க. அதாவது இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகளை வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊழியர்களின் வசதிகளை அதிகரிக்கவும் செயல்முறைகளை எளிதாக்கவும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப் பலவித முக்கிய மாற்றங்களை செய்துட்டு வரதான் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இபிஎஃப் ஊதிய உச்சவரம்பில் பார்த்தீங்கன்னா ஏற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இபிஎஃப்ஓ சீர்திருத்தங்களை ஒரு அங்கமாக இந்திய அரசாங்கம் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் சம்பள உச்சவரம்பை பார்த்தீங்கன்னா 15,000 21,000 உயர்த்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக சொல்லியிருக்காங்க. இது நடந்தால் நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான ஊழியர்கள் மற்றும் நிறுவனங்களின் மீது இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சிறந்த சமூக பாதுகாப்பு மற்றும் மேம்படுத்தப்பட்ட ஓய்வூதிய சலுகைகளையும் வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இபிஎஃப்ஓ திட்டத்தின் கீழ் சேரும் இபிஎஃப் உறுப்பினர்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரித்து வரதா சொல்லியிருக்காங்க. சில காலமாக கோரப்பட்டு வரும் இந்த சம்பள உச்சவரம்பு உயர்வு நிதி பாதுகாப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் முதலாளிகளுக்கு அல்லது நிறுவனங்களுக்கு பார்த்திங்கன்னா சில கூடுதல் நிதி பொறுப்புகளை இது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது முன்மொழியப்பட்டுள்ளபடி இபிஎஃப் சம்பள உச்சவரம்பை பார்த்திங்கன்னா 21 உயர்த்தப்படுவது ஊழியர்களான சமூக பாதுகாப்பை மேம்படுத்துவது நோக்கமாக கொண்ட ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் சிறந்த ஓய்வூதிய சேமிப்பை பெற உதவும் அப்படின்னும் இதனால் முதலாளிகள் அல்லது நிறுவனங்கள் மீதான நிதி சுமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஊதிய உச்சவரம்பு அதிகரிப்பு தொடர்பான விஷயம் இன்னும் விவாதத்தில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. எனினும் இதற்கான கோரிக்கையும் இது பற்றிய பேச்சுக்களும் நீண்ட நாட்களாக இருந்து வரதா சொல்லியிருக்காங்க. ஆகையால் மத்திய அரசு இதை பற்றி கூடிய விரைவில் முடிவு செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இபிஎஃப்ஓ சம்பள உயர்வு பரிசீலிக்கப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி இபிஎஃப் என்பது ஓய்வுக்கு பிறகு தொழிலாளருக்கு நிதி ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட ஒரு முக்கியமான சமூக பாதுகாப்பு திட்டமாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. தற்போது மாதத்திற்கு 15,000 வரை சம்பாதிக்கும் ஊழியர்கள் மட்டுமே கட்டாயமாக இபிஎஃப்பின் கீழ் வருகிறார்கள். இந்த வரம்பு 2014 நிர்ணயிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதன் பின்னர் சம்பளம், பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவுகள் என அனைத்திலும் கணிசமாக மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா ஊதிய உச்சவரம்பு 21 அதிகரிப்பதன் மூலம் அரசாங்கம் அதிக ஊழியர்களுக்கு இபிஎஃப் சலுகைகளை கிடைக்கச் செய்வது உறுதி செய்வது நோக்கமாக கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தை அரசு நிறைவேற்றினால் ஓய்வூதிய தொகை உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பணி ஓய்வுக்கு பிறகு பணியாளர்களுக்கு அதிக பணம் கிடைக்கும் அப்படின்னும் இந்த மாற்றம் ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உள்ளவர்களுக்கு ஓய்வூதிய பெனிஃபிட்ஸை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இபிஎஃப் ஊதிய உச்சவரம்பு உயர்வால் யாரெல்லாம் பெனிஃபிட் அடைவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ரூபாய் 15,000 முதல் 21,000 வரை சம்பாதிக்கும் தொழிலாளர்கள் இப்போது இபிஎஃப் சலுகைகளை பெற முடியும் அப்படின்னும் ஊழியர்களால் அதிக ஓய்வூதிய நிதியை சேமிக்க முடியணும். இதன் காரணமாக பணி ஓய்வு காலத்திற்கான நிதி பாதுகாப்பை மேம்படும் சொல்லியிருக்காங்க. இபிஎஸ் பங்களிப்புகளின் அதிகரிப்பு அதிக ஓய்வூதிய பெனிஃபிட்ஸ் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா 21,000க்கு குறைவான வருமானம் ஈட்டும் ஊழியர்களை கொண்ட நிறுவனங்கள் தங்கள் பங்களிப்பை அதிகரிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அதிக செயல்பாட்டு செலவுகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய சம்பள வரம்பிற்கு ஏற்ற வணிகங்கள் தங்கள் சம்பள முறைகளை புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.